ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறது. சென்ற சனி பெயர்ச்சியில் பல நன்மைகள் ஏற்பட்டு இருக்கும். மலை போல் வந்த பிரச்சனையும் கடுகாய் மாறி நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கும். என்றாலும் சனி வக்கிரகதியில் இருந்தால் சிலருக்கு இந்த வருடம் துவக்கம் பல இன்னல்களை தந்திருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். தன்னை சரிவர கவனிக்கவில்லை என்று உங்கள் வாழ்க்கை துணை ஏங்கும் சமயம். அதே நேரம் சிலருக்கு வாழ்க்கை துணையின் செயல்கள் எரிச்சலை தந்து பிரிவை பற்றி யோசிக்க வைக்கும். வாழ்க்கை துணையுடன் புரிதல் மிக மிக அவசியம். சிலருக்கு வேலை தொழில் நிமித்தம் கடல் கடந்து செல்லலாமா என்று யோசிக்க வைப்பார் சனி. அதே நேரம் வீட்டில் இருந்து வேறு தொழில் வேலை பார்க்கலாமா என்று யோசிக்க வைப்பார். அதாவது இருதலை கொல்லி போன்று அதுவா இதுவா என்று பலமுறை யோசிக்க வைத்து கடைசியில் மன நிம்மதி இல்லாமல் கடல் கடந்து அனுப்பிவிடுவார். வேலை தொழில் சம்பந்தமான சட்ட ஆலோசனை அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் சாதகமான நிலை ஏற்படலாம். நிதி நிலைமையை கவலை கொள்ளும்படி இருக்கும். அதன் மூலம் மன நெருக்கடி ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் எதிரொலிக்கும். பார்க்கும் வேலை தொழில் போன்றவற்றில் கீழே தள்ளப்பட்டு விடுவோமோ என்ற பயம் உருவாகும். தவறு உங்கள் மீது இல்லாவிட்டாலும் இந்த இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற பல மன நெருக்கடிகளால் குடும்பத்துடன் இருந்து வரும் ஒற்றுமை பாதிக்கப்படும். சிலருக்கு குடும்பத்துடன் பிரிவு மனக்கசப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. குடும்பத்தில் நிகழும் அசௌகரியங்களை மற்றும் மனக்குழப்பங்களை தீர்க்க பொறுமை மிக மிக அவசியம். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி குடும்ப வகையில் சிறிது பாதிப்பு தந்தாலும் வேலை தொழில் போன்றவற்றில் லாபம் தரக்கூடியது. உங்கள் திசா புக்தி நன்றாக இருப்பின் பாதிப்பு சிறிதளவுதான் இருக்கும்.